வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகை உயரும். 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார். திராவிட மாடல் ஆட்சி தொடரும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை. அர்ஜென்டினா கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் லயோனஸ் மெஸ்ஸி இன்று ஹைதராபாத் வருகை. புகைப்படம் எடுக்க ரூபாய் 10 லட்சம் கட்டணம். 100 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஆந்திராவில் தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 9 பேர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் காயம். காங்கிரஸ் மூத்த தலைவர் சிவராஜ் பட்டேல் காலமானார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். என்டிஏ எம்பிகளுக்கு தனது இல்லத்தில் இரவு விருந்தளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திமுக அரசு குளறுபடியான வெளியிட்டிருக்கும் ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்முக தேர்வு பட்டியலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பதிவில் தகவல். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். மெரினா கடற்கரை தலைமைச் செயலகம் முன்பு திரண்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களை சமயநல்லூர் காவல்துறையினர் கைது செய்தனர். விஜய் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்த புதுச்சேரி காவல் அதிகாரிகளுக்கு பாராட்டு. அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ்களை வழங்கினார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கல் தீபத்தூண் அல்ல, சர்வே தூண் தான். திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசு வாதம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததில் தவறு உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.